வணக்கம் மங்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லாஸ்ட் டைம் வந்து கருடாழ்வார் தீர்த்தம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனுமார் தீர்த்தம் போகிறோம். அந்த அனுமார் தீர்த்தம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராக்காயம்மன் கோயில் மலைக்கு மேலே ஏறுறோம் பார்த்தீங்களா. ஏறும்போது அண்ணன் ஒருத்தர் கடை போட்டிருப்பாரு. கடைக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு இறக்க மணிக்கு இறங்கும். இந்த இறக்கத்தில் இறங்கி அப்படியே உள்ளே போகணும். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இது வந்து 2வது முறை. அது வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி, ஒரு 4:30 மணி அந்த மாதிரி வந்தோம். இப்போ வந்து பகலில் வந்திருக்கோம். பகல் 10:30 மணிக்கு வந்திருக்கிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு, இந்த ஹில்ஸுக்கு மேலே ஏற ரோடு போடுறதுக்கு முன்னாடி வந்து நடைப்பயணம் தான். அனுமார் தீர்த்தத்தை பார்த்துட்டு தான் எல்லோரும் போயிருக்காங்க. அதே மணிக்கு இது வந்து வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீரோடை ஒன்று ஓடும். இந்த நீரோடையை கடந்து தான் வரணும். கடந்து ஒரு பாதை மணிக்கு இருக்கும். மண்ணிலேயே படிக்கட்டு மாதிரி அமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த வழி அப்படியே போகணும். அப்படியே ஏறி வந்தோம்னா இங்கிட்ட வந்து ஒரு 2 பாதை பிரியும். அதாவது நம்ம வந்து லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போனோம்னா அனுமார் தீர்த்தம் போயிடலாம். இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு பேக் சைடு போயிடலாம். ஆனால் இங்கிட்டு வந்து போகிறாங்களா, மக்கள் போகிறாங்களா இல்லையான்னு தெரியலை. பாதை வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. நம்ம இப்படியே போயிடுவோம். இந்த பச்சை கலர் கல் இருக்கும். அப்படியே உள்ள நடைபாதை மணிக்கு நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா அனுமார் தீர்த்தம் போயிடலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துருந்தோம்னா இந்த மாதிரி ரைட் சைடு ஒரு ஏற்றம் ஏறும். இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் நடந்து போனதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்கும். அப்படியே போனோம்னா அனுமார் தீர்த்தம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சோலை மணிக்கு இருக்குது. சோலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மக்கள் வந்து அதிகமாக வந்து தரிசிச்சிருக்காங்க. காலப்போக்கில் இது வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தார் சாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார், பஸ், வேன் ஏறி போகிறதுக்கு ரோடு போட்டனால வந்து நடைப்பயணத்தை மக்கள் தவிர்த்துட்டு அதனால் இந்த பாதையை மறந்துட்டாங்க. இதே மறந்துட்டாங்க. அந்த கருடர் தீர்த்தம் அதையும் மறந்துட்டாங்க. அவருக்கு எதிர்த்தாப்புல அனுமாரோட சிலை தெரியுது பாருங்கள். அது கீழே தான் தீர்த்தம் இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அடர்ந்த காடுகள். இது வந்து நிறையா மக்களுக்கு தெரியாது. ஆனால் பழைய ஆட்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நடந்து போன அனுபவங்கள் இருந்தால் யாருங்க. இதை வந்து முன்னொரு காலத்தில் பயங்கரமாக வழிபட்டுருக்காங்க. படிக்கட்டுகள்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். கல்லுலே அப்படியே படிக்கட்டுகள்லாம் அமைச்சிருக்காங்க. காலப்போக்கில் வந்து யாருமே கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் இதுதான் அனுமார் தீர்த்தத்தோட நிலமை. ஆனால் தண்ணி ஊற்றுலேருந்து எங்கேருந்து வருது, எங்கேருந்துன்னு தெரில. பாறையிலேருந்து வருது, எங்கிட்ட இருந்து வருது. ஊற்றுலேருந்து வருது. இதை சரி பராமரித்தாங்கன்னா இங்கேயும் வந்து மக்கள் தரிசிப்பாங்க. இதுதான் அனுமாரோட சன்னதி, அனுமார் தீர்த்தம். அந்த ஒரு பெரிய சதுரம் இது மணிக்கு இருக்குது பாருங்கள். அந்த சதுரத்து வழியாக வந்து இங்கே தண்ணி கீழே விழுகும். இதே இன்னும் பராமரிக்காமல் இருக்காங்க அப்படின்றத எனக்கு ஒன்றும் தெரியலை. மக்கள் மறந்துட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. அதே மணிக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவன் ஒன்று இருந்திருக்காரு. சிவனை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நந்தி ஒன்று இருந்திருக்கு. நந்தியும் காணா. சில சமூக விரோதிகள் வந்து இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது. அதே மணிக்கா பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பாருங்கள் அங்கே சிதறி கிடக்கு. எனக்கு என்னமோ இது குடிகாரர்களின் கூடாரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் பை, பத்தி பாக்கெட்டு, சூடம் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு. ஏன் இவங்க இன்னும் பராமரிக்காமல் இருக்காங்க, வழிபாடுகள் செய்யலை அப்படின்ற ஐயம் எனக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே.